பொன்னி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. சமைச்சிட்டுருக்காங்க. எல்லாமே பொன்னி சொல்லிக் குடுக்குறாங்க. அதே மாதிரி சக்தி எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பருப்பும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே கட் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்ல சொல்ல அதே மாதிரி செஞ்சுட்டுருக்காரு. அப்போ காய் எல்லாமே வேற மாரி கட் பண்றாரு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. அதே மாதிரி குக்கர்ல வச்சு நல்லா சமைக்கிறாரு. எல்லா காயுமே கீழ கொட்டிடுச்சு. "என்னங்க நீங்க எல்லா காயும் கீழ கொட்டிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "நான் சமைக்கிறதே பெரிய விஷயம். இதுல காய் கீழ கொட்டிடுச்சு சொல்லிட்டு இருக்கியா? விடு. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் பொன்னி. ஃபர்ஸ்ட்டு நம்ம சமைக்கிற வேலைய பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சூப்பரா சமையல் பண்ணிட்டு இருக்காரு. பொன்னி கீழே இறங்குறாங்க. இறங்கும்போது அப்படியே அந்த காய் அப்படியே வழுக்கி கீழ விழுந்துர்றாங்க. "என்ன சக்தி இப்படி என்ன விழ வச்சுட்டீங்களே! பாருங்க காயெல்லாம் கீழ போட்டு நான் விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உங்கள யார் இப்ப இறங்க சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "நான் இறங்குனேன். ஆனா கை வந்து தாங்க முடியல வலி. அதனால தான் விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! என்னால எழுந்துக்கவே முடியல. எனக்கு காலெல்லாம் ஏதோ சுளுக்கு பிடிச்சிட்டா மாதிரி இருக்கு. என்னால ஒரு அடி கூட வைக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "இப்ப என்ன பண்றது? சரி இரு. நான் தூக்குறேன் உன்ன. தூக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ள விடுறேன். அங்க சுளுக்கு எடுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம். நானே நடக்கிறேன்." "ஐய்யய்யோ! நடக்கவே முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "சரி இரு. நான் தூக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே மாடிக்கு போறாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சக்தி ஃபேஸையே பார்த்துட்டுருக்காங்க பொன்னி. அவ்ளோ சந்தோஷமா இருக்கவங்க. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கட்டில் மேல உட்கார வைக்கிறாரு. "சரி பொன்னி இங்கேயே இரு. என்ன பண்ணலாம் இதுக்கு? இப்ப சுளுக்கு எடுக்க என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. "எனக்கு சுளுக்கு எடுக்க தெரியும். ஆனா உங்களுக்கு எப்படி சொல்லி தர்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "இது என்ன பெரிய விஷயமா? நீ சொல்லு நான் செய்றேன். கண்ணு பார்த்தா கை வேலை செய்ய போது. அவ்வளோதானே. இதில என்ன இருக்கு? என்ன எடுத்துட்டு வரணும் நீ சொல்லு. நான் போய் எடுத்துட்டு வரேன். எண்ணெய் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. "ஆமாங்க எண்ணெய் தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துட்டு வராரு. "கால கீழ வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட சொல்றாரு. "ஐயோ! எனக்கு வேணாங்க" அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "வெய் பொன்னி கால கீழ. நீ வேற."